எஃப்டிபி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு சிறப்பு நேர்காணலுக்காக இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் ஐயநாதன் அவர்கள். சார் வணக்கம். 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 செங்கோட்டையன் அவர்கள் அதிரடியாக நீக்கப்பட்டதற்கு பிறகாக அவர் தொடர்ந்து எடப்பாடி மீதான குற்றச்சாட்டை முன்வைத்தார். அதிலும் குறிப்பாக சட்ட ரீதியாக சந்திக்க போகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். என்ன சார் மாற்றம் வரும்னு நினைக்கிறீங்க? அடிப்படையிலேயே பாத்தீங்க அப்படின்னம்னா, தன்னுடைய தலைமைக்கு எதிராக இயங்குகிறார்கள் அப்படின்னு யாரெல்லாம் எடப்பாடி நினைக்கிறாரோ, பழனிசாமி நினைக்கிறாரோ, அவங்களெல்லாம் கட்சி விட்டு நீக்கிறாரு. இது ஒண்ணு. ரெண்டாவது விஷயம் என்னன்னா, அடிப்படையிலேயே அந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு ஒருத்தர் நீக்கிறது அப்படின்றப்போ, செங்கோட்டையன் அப்படின்றவர் பாத்தீங்க அப்படின்னா நீண்ட கால உறுப்பினர். அவர் எம்ஜிஆர் இருக்கும்போது 1975 அதிமுகவுடைய பொருளாளராக அறிவிக்கப்பட்டவர். அப்படியாப்பட்டவர். இடையில ஒரு தடவை ஜெயலலிதா நீக்கிறதுக்கெல்லாம் சேர்த்துட்டு இருக்கலாம், அது வேற விஷயம். அது ஜெயலலிதாவுக்கு ஒரு சாதாரண விஷயம். ஆனா அப்படிப்பட்டவர் நீக்கும் போது ஒரு வழிமுறையை கடைபிடிக்கணும் இல்லையா? அவர் உங்களை பார்த்து ஒரு கேள்வி எழுப்புறாரு அண்ணா பிறந்த நாளுக்கு முன்னாடி. அது என்ன அப்படின்னோம்னா, இந்த கட்சியை விட்டு நீக்கப்பட்டவங்களால இந்த கட்சி பலவீனப்பட்டிருக்குது. வெளியேற்றப்பட்டவர்கள், வெளியேறியவர்கள் அவர்கள் எல்லாம் மறுபடியும் சேர்த்துக்கிட்டு கட்சியை பலப்படுத்திக்கணும். அப்பதான் நம்ம வெற்றிகரமா திமுக கூட்டணியை எதிர்கொள்ள முடியும்னு சொல்றாரு. ஆனா அந்த கேள்விக்கு எடப்பாடி பழனிசாமி இது வரைக்கும் பதிலே சொல்லல. ஆனா கட்சி பலவீனப்பட்டிருக்கிறதுன்றத வேறு ஒரு விதத்துல ஒத்துக்கிறாரு பழனிசாமி. இப்ப பிஜேபியோட ஒரு கூட்டணி வச்சிருக்கிறாங்க அதிமுக. ஆனா இந்த கூட்டணி மட்டுமே போதும், நாங்க திமுக வீழ்த்திடுவோம் அப்படின்னு அவர் சொல்லல. மக்கள் வீழ்த்துவாருன்னு சொல்றாங்க, இல்லாட்டி மெகா கூட்டணி இன்னும் சில கட்சிகள் வரும், குறிப்பா ஒரு பிரம்மாண்டமான ஒரு கட்சி நம்மளோட வரப்போகுது அப்படின்னு அவர் விஜய் மனசுல வச்சுட்டு அவர் பேசினாரு. அப்புறம் விஜய் கட்சிக்காரங்க கொடியாசிச்ச உடனே ரொம்ப மகிழ்ச்சி அடைந்து இதை வந்துட்டாங்க, புள்ளையார் சொல்லி போட்டாச்சு அப்படிலாம் சொல்லி மகிழ்றாரு. அப்ப என்ன அர்த்தம்? இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த பிஜேபி அதிமுக கூட்டணியால திமுக வீழ்த்த முடியாது. அப்ப இதே தானே செங்கோட்டையன் சொன்னாரு. செங்கோட்டை சொல்றதுனுடைய அர்த்தம் தானே. இன்னும் சொல்ல போனா, நீங்க கூட்டணி வச்சிருக்கிறீங்க அமித்ஷா, பிஜேபி தலைவர் அமித்ஷா அதானே சொல்றாரு, இவங்களை எல்லாம் சேர்த்துங்க அப்படின்னு சொன்னாரு. நீங்க என்ன சொன்னீங்க? உட்கட்சி விவகாரத்துல நீங்க தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்லி கூட்டணிக்கு ஒரு நிபந்தனையாக ஆக்கிட்டீங்க. அதை அவங்க ஏத்துக்கிட்டவங்க என்ன பண்றாங்க? உங்க கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவங்க எல்லாம் தேச முற்போக்கு கூட்டணியில கொண்டு வர பாக்குறாங்க. நேஷனல் டெமோக்ரசி ஜனநாயக கூட்டணி அதுல கூட்டம் எடுத்துட்டு வர பாக்குறாங்க. அப்ப என்ன அர்த்தம்? இந்த கட்சி விட்டு போனவங்க எல்லாம் ஒரு வாக்கு சக்தியா இருக்கிறாங்க. அங்க இவங்க எல்லாம் அப்படியே இருந்தாங்க அப்படின்னா அதிமுகவினுடைய கூட்டணி மட்டுமே நம்மளுக்கு வெற்றி பெற போதுமானது இல்லை அப்படின்றது அமித்ஷா நினைக்கிறாரு. இப்போ அமித்ஷா மேல ஒரு நடவடிக்கை எடுப்பாரா? வேணாம் கூட்டணின்னு சொல்ல முடியுமா? அப்ப ஏன் இவர் மேல மட்டும் எடுக்கிறீங்க? கட்சியில பொதுச்செயலர் ஆயிட்டேன், இதுக்கு மேல எனக்கு எல்லா விதமான அதிகாரமும் இருக்குன்னு இவர் நினைக்கிறார். அதான் மிகப்பெரிய பிழை. எந்த பொதுச் செயலாளர் கட்சியை விட்டு மற்றவங்களை நீக்க முடியும்னா, ஜெயலலிதா போன்று தொண்டர்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பொதுச் செயலாளரால் தான் இப்படி நேரடி நடவடிக்கைகளை ஒருத்தரை நீக்க முடியும். இல்லாட்டி ஒழுங்கு நடவடிக்கை குழுலாம் இருக்கு, அவரு எழுப்பிய குற்றச்சாட்டு, அதன் மீது விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பி அந்த நோட்டீஸுக்கு பதிலை பெற்று அதை எடுத்து நிர்வாக குழுல வச்சு இல்ல பொதுக்குழுல வச்சு அதுக்கப்புறம் தான் ஒருத்தர் நீக்க முடியும். அப்படிதான் செய்யாம நேரடியாக அவர் நீக்கிறாரு. முதல்ல கட்சி பொறுப்பெல்லாம் பிடிக்கிறாரு, அதுக்கப்புறம் இப்ப நீக்கிறாரு, முந்தாள் நீக்கிறாரு. இப்ப இதைத்தான் சட்ட ரீதியா செங்கோட்டையன் கோர்ட்ல போயிட்டு சேலஞ்ச் பண்ண முடியும். எங்க கட்சியினுடைய விதிமுறைகளின்படி எந்த பொதுச் செயலாளர் இப்படிப்பட்ட நேரடியாக நடவடிக்கை எடுக்க முடியும்னா தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவரால் தான் முடியும். இவர் எடுத்த நடவடிக்கை சட்டப்பூர்வமா செல்லாது, அதற்கான இது இல்லைன்னு சொல்லிட்டு அவர் போலாம். ஒண்ணு. ரெண்டாவது இன்னொரு என்னன்னா, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்குள்ள பொதுச் செயலாளர் இவர் தான், இதுதான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்றத உறுதி செய்யக்கூடிய அந்த வழக்கு இன்னமும் ஓப்பனா தான் இருக்குது. புரியுதுங்களா? அப்போ இந்த வழக்கு பிஜேபி சார்ந்துதான் அவர் முடிக்க நினைக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி. செங்கோட்டையனும் பிஜேபி ஆள் தானே. அப்போ வருது பாத்தீங்களா? அப்போ செங்கோட்டையனை வச்சு இந்த ஒரு ஆள் திரட்டு நடக்கலாம். செங்கோட்டையன், டிடிவி தினகரன், ஓ பன்னீர்செல்வம், இவங்க சசிகலா இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு கட்சி அமைப்பை இது பண்ணிட்டு நாங்க தான் உண்மையான அதிமுக கிளைம் பண்ணலாமா முடியாதா? பண்ணலாம் சார். ஆனா அது சாத்தியமா சார்? இல்ல, சாத்தியம் இல்லைன்றது ஏன் சாத்தியம் இல்லை? தினகரன் கிட்ட இருக்காங்க, ஓபிஎஸ் கிட்ட இருக்காங்க, சசிகலா கிட்ட இருக்காங்க, செங்கோட்டையன் கிட்டயும் இருக்காங்க, ஆதரவாளர்கள் இருக்காங்க. அவங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்தாங்க அப்படின்னா சேலஞ்ச் பண்ணிடலாம். அப்ப இப்படி ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. ஜெயிக்குமா இல்லையான்றது அப்புறம், அந்த பாசிபிலிட்டி இருக்கு. ரைட். இதை பிஜேபி என்கரேஜ் பண்ணிச்சு அப்படின்னம்னா வருகின்ற தேர்தலில் இவங்களுக்கு ரெட்டையிலே கிடைக்காத போலாம். இப்படி எல்லாம் ஒரு பிஜேபி கூட்ட கையில இருக்கு, தேர்தல் ஆணையம் பிஜேபி கையில இருக்கிறது ஓரறிஞ்ச உண்மை. அந்த மாதிரி இப்படிப்பட்ட இடத்துல சொல்றாரு. அது மட்டும் இல்லாத
எடப்பாடி மேல வந்துட்டு கொடநாடு வழக்கு தொடர்பான ஒரு முக்கியமான குற்றச்சாட்டை வைக்கிறாரு. அதான் A1 அப்படின்ற அளவுக்கு அது போகுது. இது வந்துட்டு இந்த கொடநாடு கொலை கொள்ளை வழக்குல வந்துட்டு ஒரு பெரிய ஒரு திருப்பு முனையா மாறினாலும் இது மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது மாறிச்சுனோம்னா அது எடப்பாடிக்கு பெரிய ஒரு மண்டையடியா போயிடும், பெரிய ஒரு பிரச்சனையா போயிடும். ஏன்னா அந்த வழக்குல ஏதோ ஒரு பிரேக் த்ரூ கொடுக்கக்கூடிய அளவுக்கான எவிடன்ஸ் இவர்கிட்ட இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதன் மூலமா அது போலீஸுக்கு தெரிய வரப்போகுது, நிச்சயமா அது பிரச்சனையாகும். ஸோ இப்படி இந்த ரெண்டு கோணத்துல வந்துட்டு அவர் சொல்லலாம். மூன்றாவது முக்கியமானது என்னன்னா, மற்றவர்களை கட்சியை விட்டு நீக்கிறதுக்கு எடப்பாடி பழனிசாமி எடுக்கக்கூடிய முடிவு உள்ளபடி அதிமுக கட்சியுடைய தொண்டர்கள் ஏற்றுக்கொண்ட ஒரு முடிவா அப்படின்னு பார்த்தோம்னா, இவரால் நீக்கப்பட்டவங்க இல்ல வெளியேற்றப்பட்டவங்க வெளியேறியவர்கள் வெளியில போய் கணிசமான ஓட்டு வாங்கி அதிமுக வாக்கு சக்தி குறைக்கிறாங்க. அது பார்த்தோம், பன்னீர்செல்வம் பார்த்தோம், டிடிவி தினகரனை பார்த்தோம், வட தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா ஒரு வேலூர்ல பார்த்தோம். இப்படி எல்லா இடத்துலயும் நடந்திருக்கு, 7 இடத்துல டெபாசிட் எடுத்திருக்காங்க. அப்ப என்ன முக்கியமா பாத்தீங்க அப்படின்னா, எடப்பாடி கிட்ட கட்சி இருக்குது, தொண்டர்கள் இல்ல. அப்ப அந்த தொண்டர்கள்ல வந்துட்டு ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த பிளவு, இதை இவங்க வந்துட்டு சாதகமா பயன்படுத்திட்டு ஒரு அரசியல் நகர்வை உருவாக்கலாம். சார், OPS அவர்கள் நீக்கப்பட்ட பொழுது அவர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர், ஆனா அவரே சட்ட ரீதியா சந்திச்சு எந்த ஒரு விஷயமும் பண்ண முடியல. செங்கோட்டையனால என்ன சார் பண்ணிடும்? இல்ல, இதுல ரொம்ப முக்கியமா பாத்தீங்கன்னா, அதிமுக இருந்தவங்க புகழேத்தி KC பழனிசாமி, அப்புறம் சசிகலா, இவங்க எல்லாம் போட்ட கேஸ் என்னன்னா, அடிப்படையிலேயே அதிமுகவினுடைய பைலாஸ் இருக்கு இல்லையா, அடிப்படை விதிமுறைகள், இதெல்லாம் வந்துட்டு திருத்தினதே தப்புன்னு தான் அவங்க போட்டிருக்காங்க. அதன்படி செயல்படல. சசிகலா வந்துட்டு தற்காலிக பொதுச் செயலரா நியமிக்கப்பட்டாரு. அவங்களை வச்சு தேர்தலை நடத்தி இருக்கணும், தேர்தலை நடத்தி முடிவு செஞ்சிருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு முடிவை நீங்க செய்யல. அதான். ஆனா அந்த கோர்ட்டு இந்த அடிப்படையான இந்த சிவில் சூட்ல பதில் சொல்றதுக்கு பதிலா எதையோ வடக்குல தீர்ப்பு சொல்லிட்டு போயிட்டாங்க. அதனால இப்ப மறுபடியும் அது வந்து சட்ட ரீதியா வந்து நிக்குது இப்போ பிரச்சனை. சோ இது என்ன ஆகுதுன்றது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். எடப்பாடி அவர்கள் இப்பொழுது எடுக்கக்கூடிய இந்த முடிவுகள் எல்லாம் சாதகமான முடிவா இருக்குதா சார்? இல்ல, அவருக்கு சாதகமா இருக்கலாம், கட்சிக்கு. அதிமுக வந்துட்டு பிஜேபியோட கூட்டணி வச்சதா இருந்தாலும் சரி, இல்ல மற்ற முடிவுகள் செங்கோட்டையனை நீக்கிறதா இருந்தாலும் சரி, இதெல்லாம் வந்துட்டு தொண்டர்கள் மத்தியில ஈடுபடல, மக்கள் மத்தியில ஈடுபடலைன்னா இவர் முடிவெடுத்ததுக்கு என்ன இருக்குது சார்? இப்ப இவர் கூட இருக்கிறவங்க கூட தான் இருப்பாங்க, MLA-க்கள் கூட தான் இருப்பாங்க, மற்றவர்கள் எல்லாம் வேலுமணி தங்கமணி இவங்க எல்லாம் கூட தான் இருப்பாங்க. ரைட்டு, மக்கள் கிட்ட இருக்கணுமே, அதான் இங்க ரொம்ப முக்கியம். ஒரு உண்மையான அதிமுக படைய பலத்தோட இல்ல அப்படின்றது தான் வந்துட்டு எடப்பாடிக்கு எதிரான ஒரு பெரிய குற்றச்சாட்டு. அதுக்கு என்ன பதில்? இருந்தாலும் மக்கள் ஏத்துக்கிட்டாங்கன்னு தான் சார் நம்மளால பார்க்க. எங்க ஜெயிச்சாரு? ஏத்துக்கிட்டாங்கன்றதுடைய அர்த்தம் ஜெயிக்கணும்ல. தேர்தலை சந்திக்கிறாரு இல்ல சார், இங்க 10 தடவை தோத்து போயிருக்காருன்னு எந்த இடத்துல சொல்றீங்க? கடைசியா மக்களவை தேர்தல் நடந்துச்சு, 7 இடத்துல டெபாசிட் போச்சு, பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸ் 20% ஆகி போச்சு. அப்புறம் சொல்லுங்க, வேற என்ன வேணும்? இல்ல சார், என்னதான் இருந்தாலும் தோல்வியா இருந்தாலும் தேர்தலை பொதுச் செயலாளராக சந்திக்கிறாரு இல்ல சார்? இல்லைங்க, என்னதான் இருந்தாலும் அப்படின்றதெல்லாம் விட்டுடுங்க. சார், ஜெயலலிதா இறக்கும் போது 43% ஓட்டு, அது 33% ஆகி, உள்ளாட்சியில் 28% ஆகி, இப்ப மக்களவை தேர்தலில் 21% ஆச்சு. இப்ப எவ்வளவுன்னு தெரியாது. அப்ப எப்படி வந்துட்டு இவர்கிட்ட அந்த கட்சி வந்துட்டு பலம் வாய்ந்த ஒரு கட்சியை அவர் நடத்துறாருன்னு எப்படி ஒத்துக்குவீங்க? இதுதான் பிரச்சனை சார். இப்போ டிடிவி, OPS, செங்கோட்டையன் இந்த 3 அணி சசிகலாவோடு சேர்த்தால் 4. 2026ல தனியாக இருந்தால் எடப்பாடி நிலைமை என்ன சார்? அவங்க எல்லாம் புடி வைக்கிறது எடப்பாடியை தான். அதே நேரத்துல அதிமுக எடப்பாடி கிட்ட இருந்து பிடிக்கணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அவங்களுக்கு வந்துட்டு பிஜேபி தலையசைத்தால் எதுவும் சாத்தியம். 2 விதமான பாசிபிலிட்டி. ஒண்ணு, இவங்க 4 பேரும் ஒரு அணி ஆகி அவங்க வந்துட்டு NDA-ல போயிட்டு சேர்ந்துடலாம், பிஜேபியோட சேர்ந்துட்டு அவங்க கண்டெஸ்ட் பண்ணலாம். ஏன்னா இவர் ஒன்றும் பண்ண முடியாது, உங்க கட்சி விவகாரத்தை தான் நான் தலையிடலை, அவங்கள நான் சேர்த்துக்கிறேன், NDA பலப்படுத்துறதுல வந்துட்டு எனக்கு நீ ஒன்றும் தடையா இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அப்படி செய்யலாம். இல்லை, இந்த 4 பேரும் சேர்ந்து விஜயோட சேர்ந்துக்கிட்டு ஒரு பெரிய கூட்டணி அமைச்சு தேர்தலை சந்திக்கிறாங்க. எப்படி நடந்தாலும் அதை வந்துட்டு எடப்பாடி பழனிசாமி கடுமையா பாதிக்கும். எந்த இடத்துல சார் எடப்பாடி வலிமையா இருக்கிறாரு? அவர் கட்சிக்குள்ள அதிமுகக்குள்ள அவர் வலிமையா தான் இருக்குது. அவர் எடுக்கிறது தான் முடிவு, அவர் சொல்றதுதான் கொள்கை, அந்த இடத்துல மட்டும் தான் இருக்காரு. இந்த போக்கு வந்து எப்பொழுதுமே மீண்டு வர முடியாத போக்கா நீங்க பாக்குறீங்க? நம்ம பாக்குறதுன்றதை விட அதிமுக தொண்டர்கள் நீங்க பாருங்க. இரட்டை இலை சின்னம் வந்துட்டு 7 இடத்துல டெபாசிட் இருந்தது எப்ப நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க? இரட்டை இலை சின்னத்துல போட்டியிட்ட வேட்பாளர் மக்களவை தேர்தல் டெபாசிட் எடுத்தது நீங்க எப்ப கேள்விப்பட்டிருக்கீங்க? அதிகமா வெற்றி கணிதான் இல்ல, தோப்பாங்க, தோல்வி வெற்றி வேற.
டெபாசிட் எடுக்கிறது அப்படின்றது ஒண்ணு. ரெண்டாவது விஷயம் என்னன்னா, கோயம்புத்தூர் அப்படின்றதெல்லாம் வந்து கொங்கு நாடு அதிமுகனுடைய பேசுன்னு சொல்லுவாங்க. அங்க கோயம்புத்தூர்ல அதிமுக வேட்பாளரை விட 2 மடங்கு ஓட்டு வாங்குறாரு அண்ணாமலை. இது எப்படி சாத்தியம்? நிறைய விஷயம் இருக்குது. என்னதான் வட இந்தியர்கள் ஓட்டு போட்டாலும் கூட 4.5 லட்சம் அப்படின்றதெல்லாம் நினைச்சு பார்க்க முடியாது. ஆனா 2,30,000 ஓட்டு தான் அதிமுக கேண்டிடேட் வாங்குறாரு. அப்ப இது எதை குறிப்பிடுது? அப்ப இவருடைய தலைமையின் கீழ் அந்த கட்சி ஒருங்கிணைந்து வேலை செய்யல. அதான் ரொம்ப முக்கியம். இப்ப தொண்டர்கள் போனாங்க அப்படின்னோம்னா, ஒரு 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 தெருவிலே அதிமுக 2 தொண்டர்கள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்கள நம்பி 20, 30, 40 ஓட்டு இருக்கும். அப்ப அந்த மாதிரி ஒரு 10 தெரு இருக்குன்னு வச்சுக்கோங்க ஒரு பூத்துக்கு. அந்த 20x10 200 ஓட்டு போயிடுச்சு இல்ல. அதானே இப்ப எதிரொலிக்குது. அதான் பிரச்சனையா எடப்பாடிக்கு. ஆனா இவர் அதை கண்டுக்க மாட்டேங்கிறாரு. கண்டுக்காத கூட்டணி அமைச்சு அந்த பலவீனத்தை சரி பண்ணான்னு பாக்குறாரு. கூட்டணி அமையல. இதான் பிரச்சனை. கரூர் சம்பவத்துல எடப்பாடி மிக சரியா காய் நகர்த்தினாருன்னு எல்லாரும் பேசினாங்க ஆரம்பத்துல. எல்லாரும் யாரு சோசியல் மீடியாக்கள்ல நகர்த்தினாரா? என்ன நகர்த்தினாரு? ஆனாலும் திவிகவோட நாங்க கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தலைன்னு இப்ப சொல்றாரு. பிள்ளையார் சுழி போட்டோன்னு சொன்னவரு நாங்க பேச்சுவார்த்தை நடத்தலைன்னு சொல்றாரு. எப்படி சார் புரிஞ்சுக்க முடியும்? சரி, விஜய் மறுக்கும் போது அவர் என்ன சொல்லுவாரு? விஜய் இந்த விக்கிரவாண்டி மாநாடு நடத்தி முடிச்ச உடனேயே அவங்க அதிமுகவோட பேசுறாங்க. சீட்டு பணம் எல்லாம் பேசுறாங்க. அது ஒத்து வரல. இவங்க கேட்கிற இடத்தையும் அவங்க தரல, இவங்க கேட்கிற சீஃப் மினிஸ்டர் அவங்க தரல. ரெண்டாவது பணத்துக்கு அவங்க ஒத்துக்கிற மாதிரிதான் இருந்துச்சு. நேற்று கட்சி ஆரம்பிச்சோன்னு இன்னைக்கு 400, 500 கேட்கறாங்க அப்படின்னு சொல்லிட்டு திண்டுக்கல் சீனிவாசனே சொன்னார் ஒரு பேட்டியில. எல்லாரும் கேட்டோம். அது 400, 500 சீட்டா? நோட்டு தெரியுது. அப்புறம் பிஜேபி இவங்களும் பேசுறது வந்து ஒத்து ஒரு இடத்துக்கு வரத்துக்குள்ள பிஜேபி உள்ள போந்து என்ன பண்ணிட்டா கூட்டணியா மாத்திக்கிட்டா. விஜய்க்கு என்ன பிரச்சனை அப்படின்னோம்னா, பாஜகவோட போக முடியாது. ஏன்னா பாஜகவை எதிர்த்து ஒரு கொள்கை அடையாளத்தை அவர் காட்டிட்டாரு. பாசிச எதிர்ப்பு. இன்னொரு பக்கத்துல என்ன சொல்லிட்டாரு, ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி, யாரு பாஜகவோட கூட்டணி வச்சிருக்காங்களோ பாஜகவோட மட்டும் இல்ல, பாஜகவோட கூட்டணி சேர்ந்திருக்கக்கூடிய கட்சியோட கூட்டணி கிடையாது அப்படின்ட்டு. சோ மூடிட்டாங்க. இப்ப என்னாச்சு, கரூர் சம்பவத்துக்கு பிறகு மீண்டும் போவாங்கன்னு ரொம்ப அழுத்தம் கொடுத்து பார்த்தாங்க. பிஜேபிக்கும் அவர் போல, இதுக்கும் போல. அப்ப இவர் என்ன சொல்ல வேண்டியது, பேச சேவிங்கன்னா எங்களுக்குள்ள அப்படி ஒரு பேச்சுவார்த்தையை நடத்தல அப்படின்னு. ஆனா இவர் ஆசைப்படுறாரு அப்படின்றது மட்டும் நாடறிந்து உண்மையா புரிச்சுக்கொள்ளதான். தொடர்ந்து விஜயோட எப்படியாவது கூட்டணி வைத்து விடலான்னு அவர் நினைச்சாரு. ஆனா அதுக்கு தாவேகா தலையசைக்கவே இல்லை. பாஜக தொடர்ந்து கொஞ்சம் அழுத்தம் கொடுத்த போன்றது இருந்தது. ஏன் சார் இப்ப பாஜகவும் அமைதியா இருக்காங்க? பாஜக அமைதியா இருக்கிறது யார் சொன்னது? இப்போ நடக்குது சிபிஐயோட இன்வெஸ்டிகேஷன். இது எப்படி போகுது, எந்த திசையில போகுது அப்படின்றது பொறுத்து அதை பார்த்துட்டோம் அப்படின்னாலே தெரிஞ்சிடும். சார்ஜ் ஷீட் எப்படி ஃபைல் பண்றாங்கன்னு தெரிஞ்சிட்டாலே பாஜக கூட போறாரு. அதாவது தேர்தல் நடக்கிறதுக்கு இன்னமும் ஒரு 10 மாச காலம் இருக்கு. அட்லீஸ்ட் டிசம்பருக்குள்ள எல்லா கூட்டணியும் முடிவாகும். டிசம்பர் வரைக்கும் பொறுத்துருங்க, விஜய் எப்படிப்பட்ட முடிவு எடுக்கிறாருன்னு தெரிஞ்சிடும். ஏன்னா விஜய்க்கும் கூட்டணி தேவைப்படுது. அவரும் கூட்டணி நோக்கி இருக்காரு. ராமதாஸுக்கும் கூட்டணி, டாக்டர் ராமதாஸ் அவருக்கும் கூட்டணி தேவைப்படுது. அப்புறம் தினகரன், ஓபிஎஸ், அப்புறம் இவர் செங்கோட்டையன், சசிகலா, இவங்களுக்கும் கூட்டணி தேவைப்படுது. இப்ப இந்த 3 பெரிய சக்திகள் எப்படி முடிவெடுக்க போறாங்கன்றத பொறுத்து தான் நம்ம எல்லாத்தையும் சொல்ல முடியும். ஆனால் டிசம்பர் வெயிட் பண்ணணும். நிச்சயமா சார், தற்கால அரசியல் சூழல் இருக்கக்கூடிய பல்வேறு கேள்விகள் உங்களுக்கு முன்வைக்க அது எல்லாத்துக்கும் மிக தெளிவா பதில் சொல்லுங்க. நம்ம மேலும் ஒரு காணொலியில சந்திக்கலாம்.